ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது இவங்களுடைய செயலின்மையை காட்டக்கூடிய வெண்ணெய் அறிக்கை. இவங்க கெப்பாசிட்டி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அன்னைக்கு திமுக அரசு இருக்கும்போது ரெவென்யூ எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ இருக்குது அது சொல்லணும்ல. நீ மணல் கொள்ளை மட்டும் நிறுத்தினா 50,000 கோடி கூடுதலாக வறுமை அரசுக்கு, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ நிறைய கல்குவாரிகளை மூடி இருக்காங்கல்ல, 3 ரெவென்யூ வருமா? டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் சர்வீஸ், இது மக்கள் நலன் நாடக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு. லாபத்துக்கு வேலை செய்யுமா? அது லாப நட்ட கணக்கு பார்க்காம பண்ண முடியாதுல்ல. இல்லை, லாப நட்ட கணக்கு பார்க்குறது அரசாக இருக்கக்கூடாது, தனியார் நிறுவனமாக இருக்கும். அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு. இல்லை, அதுக்கு தான் சொல்கிறாங்களோன்ற பல கேள்வியும் வருது. இப்போ தெரியுதா எங்கே வராரு மரிய வில்சன்னு? உனக்கு இந்திய ஒன்றிய அரசு வஞ்சனம் பண்ணுறாங்க, அதில் சுட்டி காட்டவே இல்லையே நீ. அப்போ நீ திருட்டு பசங்கன்னு தானே அர்த்தம் இருக்கு. இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுறது சொல்லாமலேயே இந்த மாநிலம் சரியா இல்லை, இதனுடைய ஃபினான்சஸ் அப்படி சொல்கிறது கள்ளத்தனம் இல்லை. அங்கே சட்டப்பேரவைக்கு வா, அங்கே உட்காந்துட்டு இருப்பான் திருச்சூர் எம்எல்ஏ தங்க தென்னரசு, கொஞ்சம் ஒருன்னு உரிக்க போகிறான் அவனை. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நினைகாணலில் நாம் சிந்திப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயனாதரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக அரசினுடைய வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் 10 லட்சம் கோடி அப்படின்றது கடன் அளவு அப்படின்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று தான். திமுக ஆட்சி காலத்திலே 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் கூடுதலாக 3 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக வாங்கப்பட்ட கடன் இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டினுடைய கடன் தான், அதை மறைச்சிருக்காங்க. இப்போ மொத்தமாக 13 லட்சம் கோடி கடன் சுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிறக்க போகிற ₹1 கூட சம்பாதிக்காத ஒரு குழந்தையின் மீது 1,78,000 கடன் இருக்கு அப்படின்றத நிதியமைச்சர் வெளிப்படுத்தி இருக்காரு. லீக்கேஜஸ் நிறைய இருக்கு, அந்த லீக்கேஜஸை நாங்க கண்ட்ரோல் பண்ண போறோம் எங்க ஆட்சியில அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த லீக்கேஜஸ் கண்ட்ரோல் பண்றது மூலமாக அரசுக்கு வருவாய் வரும். அந்த வருவாயின் மூலமாக இந்த 1 வருட காலத்துக்குள்ள நாங்க நலத்திட்டங்களை செய்ய போறோம், அல்லது சொன்ன ஸ்கீம்ஸை செய்ய போறோம் அப்படின்றது அதை சொல்லல அவரு. சொல்லல, நீங்க சொல்றீங்க. அந்த அதை செய்வீங்களா நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தான் பத்திரிகையாளர் அதை முதல்வர் முடிவெடுப்பாருன்ட்டார் அவரு. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது இவங்களுடைய செயலின்மையை காட்டக்கூடிய வெண்ணெய் அறிக்கை. அது இவங்க என்ன சொல்லணும், இதுதான் இப்போ இந்த திமுக அரசு வந்துச்சு. திமுக அரசு முன்னாடி இருந்த அரசு இருக்கும்போது இருந்த நிலைமையை எடுத்து சொன்னாங்க. ஏன்னா அப்போ கொரோனா, பெரிய அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 1% கீழே இருந்துச்சு. அப்போ வெள்ளை அறிக்கை விட்டாங்க. சரி, இப்போ தமிழ்நாடு அரசனுடைய பொருளாதார நலன் என்ன? மேலே இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 10 to 11% ஜிஎஸ்டிபியினுடைய வளர்ச்சி இருக்குது இல்லையா? இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சியில் முதன்மையாக இருக்குது இல்லையா? அப்போ ரெவென்யூ தானே அதிகமாக இருக்கும். ஜிஎஸ்டிபி வளருதுன்னா ரெவென்யூ தானே அதிகமாக இருக்கணும். ஜிஎஸ்டிபி என்னது? ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன ஆகும்? விற்கப்படும். விற்கும்போது என்ன ஆகும்? டேக்ஸ் வரும். டேக்ஸ் வரும்போது என்ன ஆகும்? ரெவென்யூ அதிகமாகும்ல. அதிகமாகுமா ஆகாத? ஸோ இந்த மாதிரி செய்யினா மக்களுக்கு யோசிக்க தெரியாதுன்னு அப்படின்ட்டு இந்த வெண்ணைங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, மொத்த வருவாய் இழப்பு நடந்திருக்கு. அது 28% வருவாய் இழப்பு நடந்திருக்கு. இது இந்தியாவிலே அதிகமாக இழப்பு நடக்குது. வருவாய் இழப்பு, வருவாய் குறைவு, இழப்பு இல்ல, வருவாய் குறைவு அப்படின்றத அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியினோட ஒரு பர்சன்டேஜ் அவர் சொல்றாரு. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் போது இது குறையத்தானே செய்யும். ஸோ ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இவ்வளவு, இதில் ரெவென்யூ இவ்வளவு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேற. ரெவென்யூ அதுவா ரெவென்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டிபியோட பண்ணும்போது குறைவு அப்படின்றாரு அவர். அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சரி இதெல்லாம் குறைவு, எல்லாம் பண்ணுறது, கடன்லாம் அதிகமாக எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்குறது ஒன்று தான், தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ஷேர் என்னது? டெல்லி கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ஷேர் எவ்வளவு? அது சொல்லணும்ல. சொன்னார் இந்த ஆள், நிதியமைச்சர் தானே மரிய வில்சன். ஏன் சொல்ல? டிஎன் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் பூல் போடுங்க. இதில் என்ன சொல்லுது? மொத்தம் தமிழ்நாடு கொடுக்கறது எவ்வளோ அப்படின்னோம்னா, தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ரெவென்யூவில் நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னோம்னா 23 பைசா. நம்ம ₹1 இந்திய ஒன்றிய அரசனுடைய பூலுக்கு நம்மளுடைய வரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி மூலமாக சென்ட்ரல் ஜிஎஸ்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க.
நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறது வெறும் 23 பைசா தான். ₹1 கொடுத்தா வெறும் 23 பைசா தான் கிடைக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு ஒரு ₹9 கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ₹10 கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கிடைக்கிற ரெவென்யூ பேக் ஷேர் எவ்வளோன்னா 4% கிடைக்குது. 10% கொடுக்குறோம், 4% தான் கிடைக்குது. ஆனால் பீகார் வந்துட்டு 2% ரெவென்யூ கொடுக்குது ஷேரு, 10% அதுக்கு ரிட்டர்ன் வருது. உத்தரப்பிரதேசம் 8% கொடுக்குது ரெவென்யூ, 16% அவனுக்கு தரான். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தரான்? பாதிக்கும் குறைவாக தரான். அந்த பாதிக்கும் குறைவுன்றது எவ்வளோ அப்படின்னோம்னா வெறும் 4.07%. இது மட்டும் தான் நம்மளுக்கு ஷேரு. அதன் மூலம் கிடைக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னோம்னா 62,530 கோடி. 62,530 கோடி. இதுவே 2 மடங்காக வச்சு பாருங்களேன். 8% கொடுக்குது இந்திய ஒன்றிய அரசுன்னு போடுங்க, 1,25,000 கோடி. இது சொல்லணும்ல நீ. தமிழ்நாடு ஏன் வஞ்சிக்கப்படுதுன்றது கேட்குறாருல தமிழ்நாடு முதலமைச்சர். மோடியை வச்சுக்கிட்டே பேசினார்ல ஆட்சிக்கு வந்தவொடனே. ஏன் அதெல்லாம் சுட்டி காட்ட மாட்டேங்கிற? கூட ஒருத்தர் சித்திக்குன்னு இருக்கிறார், ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அவர் சுட்டி காட்டணும்ல, ஏன் சுட்டி காட்டல? இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா என்ன ரெவென்யூ அப்படின்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மை என்னது? இதை பாருங்க, இன்னொரு டேட்டா ஒன்று இருக்குது. இன்னொரு டேட்டா என்னது? இந்த தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்றது இருக்குது மக்களே, நீங்கள் அதை போட்டு பாருங்கள். தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இப்போது தமிழ்நாட்டினுடைய டேக்ஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஒட்டுமொத்த வரி வருவாய் 2,82,829 கோடி அப்படின்னோம்னா 25-26 அது 3,09,698 கோடி. இதுவே இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அதாவது 2027 இன்டரிம் பட்ஜெட் எஸ்டிமேட்டு 3,44,575 கோடி. அதாவது 35,000 கோடி இன்க்ரீஸ் இந்த ரெவென்யூ இதில் டெஃபிஷிட் இன்டரிம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. எவ்வளோ அதிகமாகுது? அதாவது டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரு ரெவென்யூ வந்துட்டு 2,82,00,000 இருக்கும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 3,28,000 கோடி. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரெவென்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3,44,000 கோடி அப்படின்னோம்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 3,93,000 கோடி. அதாவது டெஃபிசிட் எவ்வளோ வருது அப்படின்னா 48,691 கோடி. ரைட்டுங்களா? இதோட வந்துட்டு நீங்கள் வட்டியை சேருங்க, அதெல்லாம் சேர்த்து தான் 73,000 கோடி 74,000 கோடி சொல்கிறாரு இவர். நெட்டு லோன்ஸ் அண்ட் ரிசீவ்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இவங்க கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துலையும் ஒளிவு மறைவு கிடையாது. என்னென்னா அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. அதிகமான பெண்கள் இந்தியாவிலேயே வந்துட்டு வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இதில் உங்கள் வெள்ள அறிக்கையை வந்துட்டு எப்படி என்ன ஃபெயிலியர்னு சொல்லுது? இல்லை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லும் போது இல்லைங்க, உள்கட்டமைப்புக்கு செலவு செய்ய வேண்டிய இடத்துல இவங்க வாங்கி நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. உள்கட்டமைப்பு என்னது? மேம்பாலங்களை கட்டுறது, கட்டடங்களை கட்டுறது. கட்டலையா? தமிழ்நாட்டில் கட்டலையா? நீ கர்நாடகா மாநிலத்தினுடைய உட்பகுதிக்கும் போ, பெங்களூருக்கும் வா, சென்னைக்கும் வா. நீங்கள் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்களா? இங்கே ஏறினீங்க அப்படின்னோம்னா அறிவாலயத்தை தாண்டி இறங்கிட வேண்டியதுதான். இங்கே டி நகருக்கு சிஐடி நகரில் ஏறிட்டீங்க அப்படின்னோம்னா அதோட நீங்கள் இறங்குறதா அப்படின்னோம்னா நேராக போய் வள்ளூர் கோட்டத்துக்கு முன்னாடி இறங்கிடலாம். எங்கே? அங்கேயே இறங்கிடலாம். ரயில்வே காலேஜுக்கு முன்னாடி இறங்கலாம். இருக்குல்ல வசதி? இல்லையா? நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னீங்க அப்படின்னோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு செய்கிறது கம்மி அப்படின்னோம்னா நான் மீண்டும் கேட்குறேன், ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது கொடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டு கோயம்புத்தூருக்கு மதுரை கட்டுறது ஒன்றிய அரசு கொடுத்துச்சா? கொடுக்கல. ஏன் ஒன்றிய அரசு எல்லா துட்டும் கொடுக்க போதா? இல்லை. எங்கே பண்ண போகிறோம்? கடன் வாங்க போகிறோம். யாருக்கிட்ட கடன் வாங்க போகிறோம்? வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட, வேர்ல்டு பேங்க்கு, மும்பை, அது ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் இது, அதிலெல்லாம் நம்ம வாங்க போகிறோம் கடன். யார் கட்ட போகிறது? நாம் தானே கட்ட போகிறோம். அவன் வெறும் என்ட்ரஸ்ட் பண்ணுறான். ஸோ கடன் அப்படின்றது வாங்கிட்டே தான் இருப்போம். கடன்றது வாங்கிட்டே தான் இருப்போம். இந்த காலகட்டத்தில் கடன் அதிகமாக தான் இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு
இவர் சொல்றாரு பற்றாக்குறை அப்படின்ட்டு எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு கட் பண்ணதில்லை, பெட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால தான் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்துட்டு 2024-25 3.25 இருந்தது. அதற்கு பிறகு 3.48 அடுத்த நிதியாண்டில் அதிகரிக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இன்டர்வியூ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அது வெறும் 3% ஆயிருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் டெட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 26.39 கோடியாக இருந்தது. பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபியில் 26,43,000 உயர்ந்து இப்போ 26,12 கோடியாக குறைஞ்சிருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் அப்படின்னா கட்ட வேண்டிய கடன்கள் அப்படின்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 24-25 31 லட்சம் கோடியாக இருந்தது. போன நிதியாண்டில் 35 லட்சம் கோடி ஆச்சு. இந்த நிதியாண்டில் 40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. என்னது? ஒட்டுமொத்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறி. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டுன்னு போடுங்க, அதில் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் வந்துட்டு பேட் ஷேப்பில் இருக்குது. மேன்மேட் டிசாஸ்டர் நடந்திருக்கு, மனிதர்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கு. எது எது நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல நிறைய லீக்கேஜஸ் இருக்கு. அவங்க லீக்கேஜஸ் சொல்றத ஊழல்னு மறைமுகமா சொல்றாங்க. லீக்கேஜஸ் ஊழல்றது ரைட்டா? எங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்குது? பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக மின்சாரத்துறை, போக்குவரத்து துறையிலலாம் வந்து நிறைய லீக்கேஜஸ் இருக்கு. எடுத்துட்டு வா முதல்ல. நீ லீக்கேஜ் அப்படின்ற, இப்போ எங்களுக்கு கரண்ட்டே வரல, அவங்க ஊழல் பண்ணாங்கன்றீங்க, அப்போ கரண்ட் எங்களுக்கு வந்துச்சு. நீ தான் லீக்கேஜ் இல்லாத கொண்டு வர முடியுமா? கொண்டு வா பார்ப்போம். நீ எதோ சொல்கிற, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை நீ சொல்கிற. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எப்போ போடுறோம்? தமிழ்நாடு கோடை காலத்தில் போடுறோம். கோடை காலத்தில் பவர் பர்ச்சேஸ் டிமாண்ட் இருக்கும். இங்கே மட்டுமா டிமாண்ட் இருக்கும்? ஆந்திராவில் இருக்கும், தெலுங்கானாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், மராட்டி எங்கேயோ நல்லா இருக்கும். ப்ரைவேட் கிட்ட தான் வாங்கணும். அப்போ அது வரைக்கும் யூனிட் 5 ரூபா வித்த ப்ரைவேட்டு இப்போ வந்துட்டு யூனிட் 8 ரூபான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? வாங்கி தானே தரணும். நீ இதெல்லாம் சொல்கிற ஊழல்ன்ற, அது சந்தை விலை நிர்ணயிக்குதுன்றான் யார்? மோடி. மோடி சொல்கிறது என்னன்னா சந்தை தான் விலையை நிர்ணயிக்கும் அப்படின்றது. முடிஞ்சு போச்சு. ஸோ நீ எதோ ஊழல்னு சொல்கிறியா, அதை நீ நிரூபித்தா தான் ஊழல். சும்மா வெல்ஃபரேஜ் ஊழல் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் நிறுத்தாத, காட்டு. நீ அடுத்தபடி என்ன சொல்கிற? ரெவன்யூ வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூவில் வந்துட்டு பெரிய அளவுக்கு மேம்பாடு இல்லை, அதான் நீ சொல்கிற. அது ஒரு சொல்கிறாரு. மேம்பாடு எதில் இல்லை? உதாரணத்துக்கு ஒரு 13% ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாம் இருக்குது, அதை நீ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். கைட்லைன்ஸ் வேல்யூ வந்துட்டு மார்க்கெட் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இல்லையா? அவங்க எங்கேயோ சொல்கிறாங்க, இது எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே மாற்று. இதுக்கு மேலே என்ன மார்க்கெட் வேல்யூயோ அதுக்கு நீ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டு அப்படின்னு ஒரு உத்தரவு போடு. அடுத்த வாரம் உத்தரவு போடு. போட்டு பாரு, இந்த வீடு வாங்குறவன், நிலம் வாங்குறவன், ஃப்ளாட் வாங்குறவன்னா உன் மேலே எப்படி பாயிறான்றது பாரு. இப்போ உனக்கு உயர் நடுத்தர வர்க்கம் ஓட்டு போட்டிருக்குல்ல, அடுத்த தேர்தல் உனக்கு ஆப்படிச்சிடும். புரியுதாப்போ? இப்போ வச்சிருக்கிறது கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்குது இல்லை, கைட்லைன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது, மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வேல்யூ உடனே அண்ணன் வச்சு உதாரணம் சொல்கிறாருல்ல மரிய வில்சன், நான் என்ன கேட்குறேன், உடனே நாளன்னைக்கே போட்டுரு. இனி கைட்லைன்ஸ் வேல்யூ இல்லை, மார்க்கெட் வேல்யூக்கு தான் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லு. நீ என்ன ஆகிறன்றதை பாரு. அரசுக்கு வருவாய் வரணும்ல, அப்போ உயர்த்து. ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்தினான்னு வெளில வந்துட்டு அறப்புரை பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. அது உங்களுக்கு என்னன்னே தெரியுது, அதனால் நீ பேசலை, தெரியாது பேசலை. இப்போ நீ உயர்த்து, என்ன ஆகிறன்றது பாரு. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா பில்ஃபரேஜும் தடுப்பேன், ரைட்டு. ஏன் மணல் கொள்ளையை பற்றி நீ பேச மாட்டேங்கிற? கனிம கொள்ளையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற? மணல் கொள்ளை மட்டும் நிறுத்தினா 50,000 கோடி கூடுதலாக வரும் அரசுக்கு, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, இப்போ நிறைய கல்குவாரிகளை மூடி இருக்காங்கல்ல, 3 ரெவன்யூ வருமா? ரிவ்யூ பண்ணிட்டு அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ 3 ரெவன்யூ வருமா? அவன் கல்காரி ஓனர் சொன்னா மூடுறதில்ல வழி, எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணும். இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, நல்ல பேர் எடுக்க பார்க்குறாங்க. அரையனா பேராது நல்ல பேருக்கு. என்ன செய்யணுன்றது நீ சொல்லு. கல்குவாரியும் மூடிட்ட, சக்கா வராது. சக்கா வரலன்னா ஜல்லி இல்லை, ஜல்லி இல்லாத நீ எப்படி கான்கிரீட் போடுவ? சொல்லு. அப்போ ரெகுலரைஸ் பண்ணு. மணல் கொள்ளை, சந்தை விலை என்னது, அரசு என்ன விலைக்கு விற்கிது தெரியல உனக்கு? அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா தொடர்ந்து வந்துரு. அதை அப்படியே மாற்று. சந்தை விலை என்ன விலையோ அதுக்கு 20% கம்மியாக
விலையை நிர்ணயிப்பேன்னு சொல்லு, நாளைக்கே சொல்லு. நான் சொல்கிறது தான் பார்ப்பீங்கல்ல நீங்கள், சொல்லு. வெளியில் 10,000 ரூபா விற்கிது. அங்கே அதுக்கு அதுக்கு அருகையில் இருக்கக்கூடிய அந்த மணல் எங்கே தோண்டி எடுக்கிறாங்களோ, எந்த ஆற்றுல தோண்டி எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல 8,000 ரூபா அப்படின்னு சொல்லு. 20% வை, 25% கூட 7,500 விற்றுரு. விற்றுரு பார்க்கலாம், ரெவன்யூ வரும்ல, செய் பார்க்கலாம். செஞ்சு ரெவன்யூ எடுத்துட்டு வா. நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற ஒரு புத்தகம், நான் அது விஜய் கூட கொடுத்துருக்குறேன் ஒரு காப்பி. அதில் 200வது பக்கத்தில் பரட்டுங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுக்கையில் எவ்வளோ மணல் கொள்ளையடிச்சிருக்குதுன்னு டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். ஒரு லாயர் வாங்கினது, அது திருச்சி லாயர் வாங்கினது, அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதை வச்சு புரிஞ்சுக்கங்க. ஏடி கொடுத்ததெல்லாம் வேணாம், அதோட பெட்டராக இங்கே இருக்குது நிறைய. தடு, அந்த ரெவன்யூ கொண்டு வா. கொண்டு வந்துட்டு சொன்ன நலத்திட்டங்கள் அவ்வளோத்தையும் நிறைவேற்று. இந்த பொதுத்துறை நிறுவனங்களை குறிப்பாக இன்டென்ஷனல் இன்னபிலிட்டின்னு வார்த்தையை வந்து அந்த வெள்ளை அறிக்கையில பயன்படுத்துறாங்க. திட்டமிட்டு கையாளாதனத்தினால சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அரசுக்கு அப்படின்றத அவங்க அது சொல்றாங்க. என்னது லூப் தான் சொல்லு, மாத்தாத நீ. சும்மா வெறும் வார்த்தையை போட்டு சொல்லிட்டு போவாத, என்னன்றது செஞ்சு காட்டு. அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுக்கும் தானே, ஒரு அது வந்து அதுக்கு உடனே எவ்வளவு மாற்ற முடியாது தானே. எவ்வளோ 2 வருஷம் ஆகுமா? இந்த சட்டப்பேரவையில் வந்து உட்கார போறார் தங்கம் தென்னரசு. மின்துறை அமைச்சராக இருந்தார், நிதி அமைச்சராக இருந்தார். செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர் வந்து உட்கார போறாரு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எஸ் சங்கர் வந்து ரவிசங்கர் வந்து உட்கார போறாரு. அங்கே ஆரம்பி டிஸ்கஷனு. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு பதில் சொல்லாது போனல நீ, அங்கே ஆரம்பி. 19ஆம் தேதி பட்ஜெட்டு, 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பி அந்த டிஸ்கஷனு. அங்கே பண்ணு பார்ப்போம். இதுல வந்து நலத்திட்டங்களுக்கு அதிகமாக செலவு செய்யறதுனாலதான் கடன் சுமை அதிகரிக்குது. நீங்க இஷ்டத்துக்கு அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்வோடு இல்லாம வாக்குறுதிகளை கொடுத்துட்றாங்க. இப்ப சென்ற ஆட்சியிலையுமே வந்து இலவச பஸ் பயணத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய திட்டங்களை வந்து இப்படி கொடுத்ததனுடைய விளைவு தான் இவ்வளவு கடன் சுமை அதிகரிச்சிருக்குன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இலவச பஸ் பயணத்துக்கு வந்துட்டு இந்த அரசு மானியமாக கொடுத்துருக்குதே, 1,600 கோடி 1,500 கோடின்னு ஒரு வருஷம் கொடுத்துருக்குதே, இல்லைன்னு சொல்லு. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு சரி, டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு 75 பைசா செலவாகுது. 25 பைசா தான் நீ வந்துட்டு வசூல் பண்ணுற அப்படின்ற. டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் சர்வீஸு, இது மக்கள் நலன் நாடக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு. லாபத்துக்கு வேலை செய்யுமா? அது லாபத்துக்கு வேலை செய்யுமா? இல்ல லாப நட்ட கணக்கு பார்க்காம பண்ண முடியாதுல்ல. இல்லை, லாப நட்ட கணக்கு பார்க்குறது அரசாக இருக்கக்கூடாது, தனியார் நிறுவனமாக இருக்கும். அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிடு. இல்ல அதுக்கு தான் இது சொல்றாங்களோன்ற பல கேள்வியும் வருது. இப்போ தெரியுதா எங்கே வராரு மரிய வில்சன்னு? இவரெல்லாம் கல்வி கல்வி கூடங்களை நடத்துகிற வியாபாரிங்க, கமர்ஷியல் வியாபாரிங்க. அங்கேருந்து வந்தவர் இவர். இவங்கெல்லாம் எதுக்கு போட்டிருக்கிறாங்க, எதுக்கு சித்திக்கு தாளம் தட்டுறாருன்றதுலாம் இதுக்கு தான் காரணம். ப்ரைவேட்டைஸ் பண்ணு, லாஸ் காட்டுறாங்க. லாஸ் ஆகும், அரசுது லாஸ் ஆகும். ஏற்றல, பஸ் கட்டணத்தை உயர்த்தல, லாஸ் ஆகும், ஆகட்டும். ஆனால் மக்களினுடைய வாழ்க்கை செழுமை பெற்றதில்லை. அதானே வேணும். ப்ரைவேட்டைஸ் பண்ணினா என்ன? ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பஸ் ரூட்ஸை எதிர்த்தவனா அது இருக்கார் சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசு, நாங்கள் பேசுகிறோம். அரசு நடத்துறது லாப நோக்கோடவா? அது கம்பெனி, இது கவர்மெண்ட்டு, இது வெல்ஃபேர் ஸ்டேட்டு. அப்போ ரேஷனை கட் பண்ணிடுவியா? இலவசம்லாம் கட் பண்ணிடுவியா? ஒரு தகுதியை கொடுக்கணும். ஐடியில் வேலை செய்யற பெண்களும் இலவச பஸ் பயணத்தை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பயன்படுத்த முடியாதுல்ல, கூடாதுல்ல. ஏன் அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் இந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார், விஜய் சொன்னார். அதை வந்துட்டு மரிய வில்சன் சொல்கிறாரா? ஏன் சொல்கிறீங்க? எங்கே வேணாலும் போகலான்னு வேறு சொல்லிங்களா? உங்களுக்கு எங்கே வேணாலும் போகலாம். இவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் இது வெண்ணெய் அறிக்கைன்னு சொல்கிறாட்டுக்கோம்னா, இவங்க யாரும் எதிர்பார்க்கல ஆட்சிக்கு வருவோன்ட்டு. அள்ளி விட்டானுங்க, விட்டு குழப்பணும் மக்களை. அதுதானே இவங்களுடைய நோக்கம். விட்டானுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அமித்ஷா எடுத்து உட்கார வச்சிட்டாரு. இப்போ தலையும் தெரில, காலும் தெரில. என்னடா அது சிஎம் ஆகலான்னு பார்த்தா இது இவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்குதுன்ட்டு. ஒவ்வொரு மாதமும் தொல்லை, ஒவ்வொரு நாளும் தொல்லை, ஒரு மணி நேரமும் தொல்லை. இங்கே பார்த்தா கற்பழிப்பு, அங்கே பார்த்தா ஆள் கடத்தல், இங்கே பார்த்தா அடிதடி, இங்கே பார்த்தா கரண்ட் இல்லை. தலை வெடிச்சு போகுது, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட வேறு நம்மளால் இன்னும் குழப்ப முடியும் அப்படின்ட்டு கொண்டாந்தது அந்த வெண்ணெய் அறிக்கை. வேறு ஒன்றும் இல்லை.
இவங்க கெப்பாசிட்டி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அன்னைக்கு திமுக அரசு இருக்கும்போது ரெவென்யூ எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ இருக்குது அது சொல்லணும்ல. நீ நான் படித்து காட்டலண்ணே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது பார்த்தீங்கல்ல. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருது, 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் ஆயிருது 3 வருஷத்தில். இதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வேறு எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான்னு சொல்லு. நித்தி ஆயோக் சொல்கிறான், ஒரு பிறக்கிற குழந்தை இதோட தலையிலையும் 1,28,000 கோடி அவங்க வட்டி கட்ட போகிறாங்களா? இப்போ மோடி வந்துட்டு 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோமா? மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கடன் சுமை அதிகமா இருக்கு. கம்பேர் பண்ணி என்ன பண்ண போற? இப்போ நீ நாளைக்கு ஆட்சி விட்டு போயிட்ட பொண்ணு என்ன பண்ண போற? இல்ல சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றப்ப நம்ம வந்து கம்பேர் பண்றோம்ல. இருங்க, சிறப்பாக செயல்படுறது எதனால சிறப்பாக செயல்படுது? ரெவன்யூ வரல. நான் மீண்டும் மீண்டும் கேட்குற விஷயம் என்னன்னா, உனக்கு இந்திய ஒன்றிய அரசு வஞ்சனம் பண்றான்ல, அதில் சுட்டி காட்டவே இல்லையா நீ? ஸ்டேட்டுடைய ஃபைனான்ஸில் வந்துட்டு சென்ட்ரல் ரெவன்யூ ஷேர் இருக்குல்ல, அதை பற்றி நீ பேசணுமா இல்லையா? அப்போ நீ திருட்டு பசங்க தானே அர்த்தம். இங்கே இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுறத சொல்லாமலேயே இந்த மாநிலம் சரியா இல்லை இதனுடைய ஃபினான்சஸ் அப்படி சொல்றது கள்ளத்தனம் இல்லை? அது கள்ளத்தனமா இல்லையா? நான் சொல்றேன்ல, இப்போ 4.097% தான் நம்மளுக்கு ஷேர் வருது. அதுவே 62,000 கோடி. அதுவே 9.8% கொடுத்துருந்தாங்கன்னா 1,25,000 கோடி சொல்றேன்ல, அதையும் நீ சொல்லலை. நீ ஏற்கனவே இருந்தவன குற்றஞ்சாட்டக்கூடிய இது இந்த திராவிட மாடல் அரசு அவங்க வச்சிருந்தாங்க இல்லையா, இது வந்துட்டு பிஜி மாடல். விஜய் மாடல் அரசுன்றாங்க. இல்லை, பிஜி மாடல். பிஜி மாடல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது அதாவதுட்டு அந்த குற்றத்தை தூக்கி அடுத்த மேலே போடுறது. ப்ளேம் கேம். ப்ளேம் கேம். அடுத்த மேலே வந்து குற்றம் சொல்லிட்டு நான் ஹீரோன்னு காட்டிக்கிறது, அவ்வளோதான். இதுதான் இது. இது சொல்றதா இருந்தால் எல்லாம் பக்கத்தில் வேறு சித்திக்கு உட்காந்துட்டு இருக்காரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவரும் சைலண்டாக இருக்கிறாரு. உங்கள் வசதியானது எடுத்து சொல்கிறதுக்கு பேர் அங்கே சட்டப்பேரவைக்கு வா, அங்கே உட்காந்துட்டு இருப்பான் திருச்சுடி எம்எல்ஏ தங்கம் தென்னரசு, பிடிச்சி உரின்னு உரிக்க போகிறான் அவனை. அப்போ அவங்க கூட சித்திக்கு உட்காந்துட்டு இருக்க மாட்டார். நீ தான் பதில் சொல்லணும். நிதி பற்றாக்குறைன்றது அங்கே வந்து வளர வேண்டியது தான். நீ நாணயமானவன் இருந்தான்னா இந்த மாதிரியா வந்துட்டு இவங்க வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்களே ஆட்சிக்கு வந்தோடனே இப்படி இல்லாமல் பேசினாரு பிடிஆர் பழனிவேல்ராஜன். ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சாரா இல்லையா? அன்னைக்கு பாராட்டணுமா இல்லையா? ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி குறைச்சார் அவர்? யார் யாருக்கும் நலத்திட்டங்கள் போகுதுன்னு இவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அதற்கான ஒரு கிரைட்டீரியனை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொன்னார் அவர். கிரைட்டீரியனை ஃபிக்ஸ் பண்ணி தான் கலைஞர் உரிமை தொகைன்றதே போச்சு. புரியுதுங்களா? பிடிஆர் நீங்க சொன்னது போல பிடிஆரும் இதே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடந்த சில விஷயங்களை சுட்டிக்காட்டி இவ்வளவு இழப்புகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம சரி செய்ய போறோம், ரிஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்றாரு. இப்போ அதே தான் இவங்களும் ரிப்பீட் பண்றாங்க. அப்படிதானே பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லையா? அப்படி சொல்லலையே. வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை? இப்போ நீ சொன்ன வார்த்தைகள்லாம் அவங்க சொன்னது தானே சரியா வருது? அந்த வார்த்தைகள்லாம் இந்த தமிழ்நாடு எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் மேலே இருக்குதா கீழே இருக்குதா? நித்தி ஆயோக் என்ன சொல்கிறான்? போயிட்டு விஜய் கலந்துட்டு வந்தாரு நித்தி ஆயோக் கூட்டம். அந்த நித்தி ஆயோக் என்ன சொல்கிறான்? நீ பிறந்த குழந்தைக்கு 1,28,000 ரூபா கடன் இருக்குது அப்படின்ற அது தலைமையில. அது ஸ்கூலில் சேர்க்கும் போது உன் மேலே எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்க போகிறாங்க? கிடையாது. ஆனால் இங்கே பர் கேபிட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது? நேஷனல் ஆவரேஜை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆமாம். எப்படி வந்துச்சு? தனிநபர் வருமானம் அதிகரிச்சு. அப்போ அந்த இடத்துல நீ கர்நாடகா ஒப்பிட்டியா, மராட்டியத்தை ஒப்பிட்டியா, குஜராத் ஒப்பிட்டியா? உன்னை கேட்பான்ல கேள்வி. மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, பத்திரிகையாளனுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை, இன்னும் இதை நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆனால் அது சில புடுங்க நீ வந்து புடுங்கி காட்டு, அதுக்கப்புறம் பேசு. நீங்கள் ஆட்சி விட்டு போவீங்க ஒரு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ சொல்ல நாங்கள் புடுங்க பாருங்க, கத்தை கட்டி அங்கே கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறோன்னு அப்போ காட்டு. இப்போ சொல்லாது. இப்போ உனக்கு படிக்கவே தெரியல. அவரு ஆங்கிலம் நல்லா பேசுறாரு. இல்லை, நிதியில் என்ன நிதி ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல என்ன ஒரு பெரிய அப்பாட்டக்கிற அவரு மரியா வில்சன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிதியில் ஒரு பெரிய பில்லி அப்படின்ட்டு சொல்லுங்களேன் பார்ப்போம். சும்மாவே வந்துட்டு சாதிச்சுட்டு வர பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு அந்த அனுபவம் உண்டு, தங்கம் தென்னரசுக்கு அனுபவம் உண்டு. உனக்கு என்ன இருக்குது அனுபவம்? நீ ஒரு கல்லூரி நடத்திக்கிட்டு இஷ்டத்துக்கும் வாங்கி குளிச்சுட்டு இருந்த வெல்ஃபேர் ஏஜென்ட்ரி, அங்கே என்ன நடந்தது? மொசை பிடிக்கிற நாயனுடைய முகரையை பார்த்தா தெரியாத விஷயம் என்னான்ட்டு.
அப்படிதான் அது. இதுல அவர் சொல்றது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் ரன் பண்ண போறோம். பண்ணிட்டு வந்துட்டு பேசு. அதான் நான் சொல்றேன். நாளன்னைக்கு நாங்க மணல் கொள்ளையை வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ண போறோம், விலை ஏற்ற போறோம் சொல்லிட்டு சொல்லு. மார்க்கெட் ரேட்டு இவ்வளவு, நாங்க இந்த ரேட்டுக்கு விற்க போறோம் அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி ரெவன்யூ காட்டு, அப்புறம் பேசு. இன்னைக்கு கூட வந்து செய்திகளை பார்த்தோம், பள்ளி கல்வித்துறையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. வரலாற்றிலேயே, தமிழ்நாடு வரலாற்றிலேயே இது நடந்தது கிடையாது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து என்ஓசி வந்து பணம் வாங்காம என்ஓசி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏங்க இவங்க பணம் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்கன்றதுக்கு வந்துட்டு 2 வருஷம் வேணுங்க. இப்போ எல்லாருமே பியூராக தான் இருப்பான். உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தன் வெளியில் பேசுறது மட்டும் உங்களுக்கு தெரியும். எனக்கு இவங்க உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும்ல. நீங்கள் அவ்வளோ யோக்கியனாக இருந்தால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய கட்சியினுடைய போராட்டங்கள், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறீங்க? அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அதை சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நான் தூய ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லு. எங்கேருந்து உங்களுக்கு பணம் வந்துச்சு? 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு வேட்பாளர்கள் பேரில் அறிவிச்சிங்களே, எவ்வளோ செலவாச்சு? யார் செலவு பண்ணது? விஜய் போனார் வந்தார், யார் செலவு பண்ணது? மாநாடு போட்டிங்களா மதுரையில், யார் செலவு பண்ணது? விக்கிரவாண்டியில் போட்டிங்களா, யார் செலவு பண்ணது? அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில்ஃபரேஜ் இல்லாத கவர்மெண்ட் நடத்துவீங்களா இல்லையான்றதை அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். புரியுதுங்களா? ஸோ வரும்போது எல்லாரும் பெருசாக பேசுவாங்க. எம்ஜிஆர் பேசாததா? ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தானே வந்தார் எம்ஜிஆர். அப்புறம் எங்கேருந்து எல்லாரும் ஊற்றி கொடுத்தாரு? ஊழல் நடக்காமையா? ஊழலற்ற ஆட்சி கொடுத்த எம்ஜிஆருடைய வழி வந்தவங்க தான் இன்னைக்கு இவ்வளோ துட்டை கொடுத்துட்டு இவ்வளோ வடக்கில் சிக்கிக்கிட்டு மேலுங்கேடு நடந்துட்டு இருக்கிறாங்களா? எதுக்கு எல்லாரும் போயிட்டு தாவேகளை சேர்றாங்க? இந்த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸ் போடக்கூடாதுன்றதாக தானே போகிறாங்க. வேறு எதுக்கு போகிறாங்க? ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க, இந்த வெண்ணெய் அறிக்கை வச்சுக்கிட்டு. நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. ஆளுநர் உரையோட சட்டமன்றம் நடக்க போகுது. நீங்க சொல்றது போல திமுக எம்எல்ஏக்களை வந்து கேள்வி எழுப்புவாங்க, எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புவார்ன்றதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனோட தானே ஆளுங்கட்சியுமே வரும். இப்போ ஆதவர்ஜனவே சொன்னார் இல்லையா, எங்க அண்ணன் விஜய் சொன்னாரு நீங்க எதுவும் பேச வேண்டாம், அவரை பேச விடுங்கன்னு அவர் முன்னாடி சொல்லி கூட்டிட்டு வந்ததுனால அங்க சும்மா இருந்தோம். இனிமேல்லாம் அப்படி இருக்க முடியாது, நாங்களும் பேசுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கல்ல. பேசுங்க, பார்க்கலாம், பேசுங்க. அங்கே வந்து பேசும்போது உண்மை வெளில வரணும். நீ வெள்ளிவாக்கத்தில் பேசுனிய, பாட்டில் ஒன்று சில்லுன்னு விழுந்துட்டு உடனே திமுக அப்படின்னு, அதில் அங்கே பேச முடியாது. இல்லை ஒன்றும் இல்லை, பேச பார்த்துக்கலாம். செய்ய முடியாதவங்களால ஒன்றும். சட்டம் ஒழுங்கு நாரிடுச்சு, கரண்ட்டு நாரிடுச்சு, இன்னும் என்னென்ன நாரப்போகுது அப்படின்றதெல்லாம் போகிற போக்கில் தெரியும். ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க? பார்த்துருவாங்க. அதுவும் பார்த்துக்குறாங்க அந்த கட்சி. அந்த கட்சிக்கு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு மரியாதை இருக்குது, உங்களுக்கு எதுவும் கிடையாது. பேசுங்க, பார்த்துருவோம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.